பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து தியானிக்க போகிறோம். நீங்கள் தம்ப்லைனில் பார்த்து வந்திருப்பீங்க, தன் மனைவியை ஏமாற்றுகிறவன் நரக வேதனைப்படுவான் என்று சொல்லி. அது உண்மையாலுமே 100% உண்மை. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாத்ராகமம் 20:14, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவருடைய கட்டளை நமக்கு பிறப்பிக்கப்பட்டது. விபச்சாரம் என்பது என்ன? நம்மளுடைய மனைவியை விட்டு பிற மனைவியை தேடி போவது விபச்சாரம். நம்ம எண்ணங்களில் அந்த சிந்தனை கொண்டு வருகிறது ஒரு விபச்சாரம். அதுபோல 1 கொரிந்தியர் 7:2 இப்படியாக சொல்லுகிறது, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவியாகிலும் தன்னுடைய கணவனாகிலும் 2 பேரும் ஒரே சரீரம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கல்யாணம் பண்ணுவோம்? நீயும் நானும் ஒரே சரீரம், வாழ்நாள் முழுவதும் நம்ம ஒற்றுமையாக இருப்போம், எல்லா நேரத்திலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்று நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி சொல்லி அர்ப்பணித்து தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் இப்போ நடக்கிற காலகட்டங்களில் கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? அவருடைய எண்ணங்கள் எங்கே போகிறது? அவருடைய சிந்தைகள் எங்கே போகிறது? கடந்த 1 மாதத்துக்கு முன்பதாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னை அங்கு பயன்படுத்தினார். அப்பொழுது ஒரு மனிதனை சந்தித்து அவரோட பேசும்பொழுது அவர் ஒரு சில ஃபோட்டோஸ் என்கிட்ட காட்டினார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப பெருமையாக சொன்னார், இவங்களோட தவறான பழக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப மனவேதனையாச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு மட்டும் துரோகம் செய்யலை, நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கிற இவங்களோட கணவருக்கும் நீங்கள் துரோகம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா அவர் சொல்ல ஆரம்பித்தார், உலகத்தில் இதெல்லாம் சாதாரணமாக தான் நடக்குது, இதெல்லாம் இயல்பாக தான் நடக்குது, இதில் என்ன இருக்குது, இது என்ன பாவம், இது பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் நம்ம இப்படி தான் நினச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீதிமொழிகள் 7:27, பரஸ்திரியின் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். பரஸ்திரியை பார்த்து அவள் பின்னாடி போனீன்னா நீ சீக்கிரம் செத்து போயிடுவ. அவருடைய அறையே பாதாளத்தை நோக்கி தான் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை பாதாளத்தை நோக்கி போகுது, நரகத்தின் வேதனை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க என்று அவர்கிட்ட சொல்லி அவர் புரிய வச்சேன். இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்காக நான் சொல்லுகிறது என்னவென்றால், தன்னுடைய மனைவியை ஏமாற்றினா நரக வேதனை நிச்சயம் உண்டு. இப்பொழுது அறிக்கை செய்து கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார். நீ அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்.